கரத்தா தாங்கி என்னை திருசித்தம் போ நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் வணைந்திடுமே. இன்றும் கூட தேவன் நமக்கு ஒரு அருமையான காலை வேலையை தந்து அவருடைய சமூகத்துக்கு முன்பாக கூடி வர செய்து நமக்கு ஒரு சத்தியத்தை கொடுத்துள்ளார். இன்று கூட எடுத்துக்கொண்ட தலைப்பானது சகோதரர் சொன்ன மாதிரி 2 தீமைகள். இதோட ஆதார வசனம் எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 13. எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெளிப்புற தொட்டிகளை தங்களுக்கு வெட்டிக் கொண்டார்கள். சரி, இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, எரேமியா ஒரு சில விஷயங்கள் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவன் சொன்ன ஒரு வார்த்தை, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஒன்று ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விடுதல், இது ஒன்று. 2வது தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ஸோ இந்த 2 தீமைகள் அப்படின்றது தேவன் சொல்ற போது 2மே ஏறக்குறைய எப்படிதான் இருக்குன்னா ஒரே மாதிரிதான் இருக்கிற மாதிரி ஒரு இதாகுது இல்லைங்களா? ஸோ இதை குறித்து தேவன் நமக்குள்ள என்ன பாடம் வைத்திருக்கார் அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2ஆம் அதிகாரம் 3-4 வாசகம் சொல்லுங்க. எரேமியா 2ஆம் அதிகாரம் 3-4 வசனம். இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதல் பலனுமாய் இருந்தது. அதை பட்சித்த யாவரும் குற்றவாளிகளானார்கள். பொல்லாத அவர்கள் மேல் வந்ததற்கு கர்த்தர் சொல்லுகிறார். யாக்கோபின் குடும்பத்தாரே, இஸ்ரவேல் குடும்பத்தின் வம்சங்களே, நீங்கள் எல்லோரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஓகே, அப்போ யாருக்கு சொல்லப்படுது அப்படின்னு நமக்கு கிளியரா வருது. ஒண்ணு இஸ்ரேல் ஜனங்கள் இல்லைங்களா? இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதல் பலனுமானவர்கள் அப்படின்றத இங்க தேவன் சொல்றாரு. அதே போல யாக்கோபின் குடும்பத்தார் மற்றும் இஸ்ரேல் குடும்பத்தார். சோ இங்க என்னன்னா சகல ஜனங்கள், அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருக்குமே என்ன பண்ணதுன்னா இந்த வார்த்தைகள் சொல்லப்படுது. சோ இதை என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த 2 ஜனங்களும் சில விஷயங்கள் தேவனுக்கு எதிராக பண்ணிட்டாங்க. சோ அந்த வார்த்தைகளுக்கு தேவன் என்ன பண்ணாங்கன்னா தீர்க்கதரிசி மூலமா அவங்களுக்கு உணர்த்துதலை கொண்டு வருவதற்கான வார்த்தைகள் பேசுறாருன்னு பார்க்கணும். சோ அப்போ அடுத்து வாசிக்கும் போது 5ஆம் வசனம் வாசிக்கலாம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினவரும் அவாந்திர வெளியும் பள்ளங்களும் உள்ள தேசம், வறட்சியும் வறண்ட இருளும் உள்ள தேசமும், ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமுமான வனாந்தரத்தில் எங்களை நடத்தினவரும் ஆகிய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமல். ஓகே, அப்போ இவங்களை எப்படி கூட்டிட்டு வந்தாரு, எங்க இருந்து தெரிஞ்சு கொண்டு யார் மூலமா நடத்தி எப்படி ஒரு வழியாக கூட்டிட்டு வந்த ஒரு காரணத்தை இங்க சொல்றாரு. எப்படின்னா, எகிப்துல இருந்து என்ன பண்றாருன்னா தேவன் வரப்பண்ணினவர் அப்படின்றாரு. எகிப்துல இருந்து வரப்பண்ணின தேவன் அந்த யாத்திரை 12ஆம் அதிகாரத்துல எப்படி அவங்கள ஒரு பராக்கிரம ஒரு காரியங்களை காமிச்சு அங்க இருந்து எகிப்துல இருந்து வெளியே வர பண்ணாரு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு மட்டும் இல்ல, எந்த வழியாக அவங்க வழியில என்னென்னலாம் இருந்துச்சு, எந்த வழியா அவருக்கு வழி நடத்திட்டு வந்தாங்க அப்படின்றது கூட இங்க சொல்றாங்க. அதான் என்னன்னா, எகிப்துல இருந்து வர பண்ணினவரும் அவாந்திர வெளி ஃபர்ஸ்ட், 2வது பள்ளத்தாக்கும் முள்ளும் உள்ள தேசங்கள், வறட்சி மரண இருளும் உள்ள தேசம், ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷன் குடியிராமலும் இருக்கிற தேசங்கள், அப்புறம் வனாந்திரங்கள். சோ இந்த ஒரு 6 காரியங்கள்லாம் என்ன பண்றாருன்னா அவங்க வழியாக கூட்டிட்டு வராரு அப்படின்றத கூட நம்ம பார்க்கிறோம். அதை குறிச்சு கூட நம்ம வாசிக்கலாம். யாத்திரை 12ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். யாத்திரை 12ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணியணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஓகேங்களா? சோ அவங்க எகிப்துல இருந்து வெளியே வர அந்த ஒரு வசனம் எப்படின்னா, பஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா வெளியே வராங்க. அதுல யாத்திரை 32
7-8 இவங்க வெளியே வந்துட்டு சில நாட்கள் தான். சில நாட்கள்ல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சில சம்பவங்கள் நடக்குது. வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை எடுத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கண்டுகுட்டி பார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். இந்த வசனம், இந்த வார்த்தை தேவனால எப்போ எங்க சொல்லப்படுது நமக்கு எல்லாம் தெரியும் இல்லைங்களா? எங்க? சீனாய் மலையில அவர் என்ன பண்றாருன்னா மோசேக்கு அந்த பிரமாணங்கள், நியாய பிரமாணங்கள் கொடுத்து கொண்ட அந்த வேலையில தேவன் சொல்ற வார்த்தை. தேவன் இப்படி ஒரு வார்த்தை சொல்லும் போது மோசேக்கு என்ன தெரியாதுங்க. ஜனங்களுக்கு என்ன நடக்குது, என்ன பிரச்சனை நடக்குதுன்றதை உங்களுக்கு தெரியல. ஏன்னா அவன் இறங்கி வரும்போதுதான் மோசையால புரிஞ்சுக்க முடியாது தேவன் சொன்ன விஷயங்கள் இதுதான் அப்படின்னு. சோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுல யாத்திரம் 24 உங்களுக்கு 15 முதல் அப்படியே தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. யாத்திரம் 24:15 மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. ஓகே, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா மலை ஏறி போகும்போது மலையில அந்த மகிமை, தேவனுடைய மகிமை அங்க மூடுது. சோ அது எப்படி இருக்கும், அந்த ஒரு காட்சி எப்படி இருக்கும்? ஒரு மேகம் அப்படியே ஒரு மலையில ஒரு பனி இறங்கும் போது நம்ம ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். ஒரு பாகு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அங்க ஃபுல்லா மூடிடுச்சு. ஸோ அங்க நடக்கிறது என்னன்றது யாருக்கும் தெரியாதுங்க, கீழே இருக்க தெரியாது. ஓகே, ஒரு மலை மேல ஒரு இதா ஆயிடுச்சு அப்படின்னா. ஸோ அப்படிதான் இருந்திருக்குமா? அப்படிதான் அவங்க யோசிச்சிருப்பாங்களா? அடுத்த வசனம் சேர்த்து வாசி. 16 கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். ஓகே, இது மொத்தம் எத்தனை நாள்னா 6 நாள் என்ன பண்ணிருக்காரு மோசே? வெயிட் பண்ணிருக்காரு. வெயிட் பண்ணிட்டு 7ஆவது நாள்ல என்ன பண்றாருன்னா அவர் உள்ள கூப்பிட்டு அதுக்குள்ள, அதாவது யோசுவாவை தனியா விட்டு இவர் உள்ள போயிட்டு அந்த பிரமாணங்களை வாங்குறாருன்னு பாக்குறோம். சோ அந்த 6 பிளஸ் 7 நாளுக்கான ஒரு வெயிட்டிங் பீரியட் பாக்குறோம். அடுத்து 17ஆம் வசனம். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. ஓகே, இப்ப நமக்கு தெளிவா புரியுது. அவங்க பாக்குற அந்த பார்வை, அவங்களுடைய கண்களுக்கு அந்த காட்சி எப்படி இருந்திருக்குன்னா பட்சிக்கிற அக்கினி. நம்ம என்ன நினைச்சோம், ஒரு மேகம் மூடனா ஒரு பாகு மாதிரி இருந்திருக்கும் இல்லையா? ஆனா அவங்க பார்வைக்கு எப்படி இருந்திருக்குன்னா ஒரு அக்கினி மலை மேல ஏறுங்கன்னா எப்படி இருந்திருக்கும். அது எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு காட்சியா இருந்திருக்கும் இல்லைங்களா? இவங்க இன்னொரு விஷயம், அவங்க வழிநடத்து வந்தது எதுங்க? அவங்க முன்னின்று வெளிநடத்துவது மேகஸ்தன் இரவுல. அது அந்த காட்சியை எப்படி இருந்திருக்கும்? அது சாதாரணமா நம்மளால பார்க்க முடியுங்களா? அது எப்பயுமே நடக்காத ஒரு விஷயம். அது கண்டிப்பா நம்மளால பார்க்கவே முடியாது. ஒரு சில நம்ம முன்னோர்கள் சொன்னது மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன சூறாவளி மூலமா காட்டு தீ ஏற்படும் போது சின்னதா அந்த சுழல் காற்றுல அந்த தீ எழும்பும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது பெருசா நமக்கு என்ன பண்ணாது, பார்த்ததும் கிடையாது. அது அவ்வளவு கன்ஃபார்ம் நம்ம சொல்லவும் முடியாது. ஆனா இவங்க கண்ணுக்கு முன்னாடியே என்ன நடக்குதுன்னா இப்படி ஒரு காட்சி நடக்குது. இந்த காட்சி 40 நாள் நடந்துட்டு இருக்கு. ஆனா 40 நாள் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க போய் கொஞ்ச நாள்லயே இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு விக்ரமத்தை உண்டு பண்ணி இவங்கதான் என்ன பண்ணாங்க, உங்களை தெய்வத்திலிருந்து கூப்பிட்டு வந்த தேவன் சொல்லிட்டு அவங்கள வழிபடுறதுக்கான ஒரு வழி விட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக போயிட்டாங்கன்னு பாருங்க. ஸோ அப்ப இதெல்லாம் தேவன் என்ன பண்றாருன்னா உங்க பிதாக்களை நான் எப்படி கூட்டிட்டு வந்தேன், ஸோ என்னென்ன காரியங்கள் எந்தெந்த வழியா நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்றத சொல்றதுதான் இந்த எரேமியால நம்ம வாசித்த 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அப்படியே 6ஆவது வசனம் தொடர்ந்து வாசிக்கலாம். எரேமியா 2 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என்னை விட்டு கூறப்பட்டு வானிலை குறிப்பட்டு வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். ஓகே, அப்போ யார்கிட்ட இதை கேட்கிறாருன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட இப்படி ஒரு பயங்கர பராக்கிரமத்தோட இவ்வளவு யாருமே வழி நடக்காத ஒரு வழி மூலமா நான் உங்களை கூட்டிட்டு வந்து உங்கள்கிட்ட நான் இருக்கும் போது என்கிட்ட நீங்க என்ன அநியாயத்தை கண்டீங்க இந்த வழி விலகி போறதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை தேவன் அங்க முன்வைக்கிறாருன்னு பார்க்கிறோம். சோ அப்போ இங்க எரேமியா வாழ்ந்த காலம், அதாவது இவர் எகிப்துல இருந்து வந்து
இவங்க கானான் தேசத்துல குடி இருக்கும் போதுதான் இந்த எரேமியாவுடைய தீர்க்க தரிசனம் வந்து சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். ஸோ இவர் வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னா 2 நாளாகமும் 35-25 வாசிக்கலாம். 2 நாளாகும் 35ஆம் அதிகாரம் 25ஆம். நாளாகமம் 35ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எரேமியா யோசியாவின் மேல் புலம்பல் பாடினான். சகல பாடகரும் பாடகிகளும் இந்நாள் வரைக்கும் தங்கள் புலம்பல்களில் யோசியாவின் மேல் பாடுகிறார்கள். அவைகள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரேலிலே வழங்குகிறது. ஓகே, அப்போ இவர் எந்த ராஜா காலகட்டத்துல வாழ்ந்ததா சொல்லப்படுது? யோசியாவோட ராஜாவுடைய காலம். ஸோ யோசியா ராஜான்ற போது உங்களுக்கு அவங்க எகிப்துல இருந்து வந்து எவ்வளவு வருஷங்கள் என்ன பண்ணாங்கன்னா கானான் தேசத்துல குடியிருந்து அங்க பழைய பெருகி அவங்க பெரிய ஒரு ராஜ்யத்தையே உண்டு பண்ற அந்த நேரத்துக்குள்ளாக அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த தீமைகளை அவங்க செய்யறாங்கன்னு பாக்குறோம். ஸோ அதுலயே இவங்க கொண்டு வந்து விட்டுட்டாரு. இப்போ தேசத்துல விட்டுட்டு அப்புறம் என்ன சொல்றாருன்னா 7ஆம் வசனம், எரேமியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்திற்கு அழைத்து கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை ஈட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர்கள். ஓகே, அப்போ செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். அப்போ இந்த எந்த தேசத்தை பத்தி சொல்றாருன்னா கானான் தேசம். இவங்க வந்த அந்த தேசத்துக்குள்ள சொல்றாங்க. ஆனா நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது, இப்போ கானான் தேசம் எப்படி இருந்துச்சு? ஆல்ரெடி புறஜாதியாருடைய ஒரு கைக்குள்ள இருந்தது. அப்பயுமே அந்த தேசம் எப்படிதான் இருந்துச்சு? ரொம்ப செழிப்பா இருந்துச்சு. ஓகேங்களா? அப்ப அந்த தேசத்தை யார் தான் அதையும் காத்துட்டு வந்தது அப்படின்னா தேவன் தான். யாருக்காக ஒண்ணு பண்ணியிருந்தாருன்னா இந்த ஜனங்கள் வந்து குடியேறணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்கள வந்து அங்க நிப்பாட்டிருக்காங்க. சோ அந்த வசனம் கூட யாத்ராகமத்துல வரும். அதாவது அவங்க காக்கிறபடியான ஒரு மேகம் என்ன வச்சுன்னா அவங்கள விட்டு விலகிடுச்சு அப்படின்னு சொல்லி கூட யாத்ராகமத்துல நம்ம படிக்க முடியும். அப்ப என்னன்னா தேவன் வந்து அந்த இடத்தை காத்துட்டு இருக்கிற டைம்ல இவங்க வந்தவொடனே அவங்கள விலகிட்டு இவங்களை உள்ள கொண்டு வந்து அந்த தேசத்தை என்ன பண்ணா இவங்களுக்கு கை கொடுக்குறாங்க. ஸோ அவங்க கொடுக்கும் போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த தேசம் ரொம்ப பரிசுத்தமாக்கி அவங்க ஒவ்வொரு இடத்தையும் ரெடி பண்ணி எல்லாருக்கும் என்ன பண்றாருன்னா பிரிச்சு கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த தேசம் பரிசுத்தமா இருக்கணுமா இல்ல பரிசுத்தம் இல்லாம இருக்கணுமா? ஏன்னா பரிசுத்த ஜாதியா இருந்தா இவர் என்ன பண்றாருங்க அவங்களை அழைச்சு அவங்கள மோசே கூட வழிபடுத்தும் போது அந்த சிவந்த சமுத்திரம் பிளக்கும் போது அவங்க என்ன பண்றாங்க? ஒரு ஞானஸ்தானத்துக்கான ஒரு அடையாளமாக அவங்க என்ன பண்றாங்கன்னா தேவனுக்குள்ள கொண்டு வராங்க இல்லைங்களா? அப்ப அப்படி கொண்டு வந்து பரிசுத்த ஜாதியா உள்ள ஏற்கும் போது அந்த தேசம் பரிசுத்தமா இருக்கணும். ஆனா தேவன் என்ன சொல்றாருங்கன்னா, ஆனா நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர்கள். அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த தேசம் தீட்டாயிடுச்சு. ஸோ தீட்டு அப்படின்னு நம்ம சொல்லும் போது தீட்டு அப்படின்றது நமக்கு எதை வந்து தீட்டுன்னு சொல்லுவோம்? தீட்டுனா என்ன? ஓகே, விலக்கி வைக்கிறது, அசுத்தம். ஓகே, தீட்டுன்னு சொல்லும் போது 2 விஷயம் சொல்லுது. ஒண்ணு அர்த்தம் என்ன அப்படின்னா மாசு, அதாவது அழுக்கு சொன்ன மாதிரி, அதாவது அசுத்தப்படுத்துதல். அதே போல டிஃபைல் அப்படின்னு இருக்கும், அதாவது தீண்டாமை, அதாவது தொடக்கூடாது. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா விலக்கி வைக்கணும் அப்படின்றாரு. சோ இப்போ இந்த தேசம் தீட்டுப்பட்டது அப்படின்னு சொல்லும் போது யாருக்கு தீட்டுப்பட்டுச்சு? இஸ்ரேல் ஜனங்களால தீட்டுப்பட்டுச்சு. அப்ப யாருக்கு அங்க யாரால அங்க கிரியை பண்ண முடியாது? ஏன் அப்படின்னா அங்க என்ன தப்பு பண்றாங்க அப்படின்னா அதை வாசிக்கலாம். எரேமியா 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எரேமியா 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். முதலாவது நான் அவர்களுடைய அக்கிரமத்துக்கும் அவர்களுடைய பாவத்துக்கும் இரட்டிப்பாய் நீதியை சரிகட்டுவேன். அவர்கள் என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை சீ என்று அருவருக்கப்படத்தக்க தங்கள் காரியங்களின் நாற்றமான விக்கிரகங்களினாலே நிரப்பினார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஓகே, இங்க ரொம்ப ஒரு மன வேதனையான ஒரு வார்த்தை இங்க இருந்து பயன்படுத்தப்படுது. ஏன்னா தேவன் எவ்வளவு பரிசுத்தமான ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்திருக்காரு. அந்த விஷயத்துல என் சுதந்திரத்தை சீ என்று அருவருக்கப்படத்தக்க தங்கள் காரியங்களின் நாற்றமான விக்கிரகங்களினாலே நிரப்பினார்கள். அப்ப என்னன்னா தேவனை விட்டு வழி விலகி இவங்க என்ன பண்ணா விக்கிரகங்கள், மற்ற அந்த மரம், செடி, கொடி, கல்லு இதெல்லாம் படி மற்ற ஜாதியாருடைய அந்த ஆசரிப்பு முறையை கற்றுக்கொண்டு அந்த ஒரு ஆசரிப்பை
இவங்க பரிசுத்த அந்த நகரத்துல என்ன பண்றாங்கன்னா வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த ஒரு காரியம் தேவனுடைய பார்வைக்கு என்னவா இருந்துச்சுன்னா தீட்டா இருந்துச்சு. என்னன்னா அவங்களால தேவனால அந்த இடத்துல போக முடியாது. ஏன்னா அது வந்து மோசமான ஒரு விளைவுக்குள்ளாக போயிடுச்சு அப்படின்றத கூட பாக்குறோம். சோ அப்போ இந்த தீட்டு அப்படின்ற ஒரு காரியத்தை கூட நம்ம பார்க்கும்போது நம்ம லேவியர் யாத்ராமம் லேவியராகும் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சொல்ல வருவாங்கன்னா நிறைய விஷயங்கள் தேவன் என்ன பண்ணாங்கன்னா தீட்டு அப்படின்னு சொல்லி விலக்கி வைப்பார். சரிங்களா? எதெல்லாம் தீட்டு அப்படின்னு சொல்லும் போது சில பரிசுத்தமான விஷயத்த வந்து அசுத்தம் பண்ணக்கூடாது. அது வந்து தீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி பலி கொடுக்க வர மிருகங்கள் அதுவுமே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஊனமிட்டதோ நசல் பிடித்த சீல் அந்த மாதிரியான காரியங்களும் அந்த மாதிரியான மிருகங்கள் கொண்டு வரக்கூடாது. அப்படி பண்ணிட்டு அதுவும் தீட்டாயிடும். அதே போல நோய் உற்றவர்கள் சரிங்களா, ஒரு குஷ்டரோகமோ இல்ல அவங்களுக்கான ஒரு தொற்று நோய் ஏதாவது ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் என்ன பண்ணி வச்சிருக்கணும், அந்த பட்டணத்துல இருந்து அவங்க விலக்கி வைத்திருக்கணும். சோ அதுவும் அப்படி அவங்களும் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதுவும் தீட்டாயிடும். அதே மாதிரி நசரைய விரதம் இல்ல பொருத்தனைகள் பொருத்தனைகள் செய்யற ஒவ்வொரு காரியத்திலையும் அதை மீறிட்டாங்க அப்படின்னா அதுவும் என்ன ஆயிடும்னா தீட்டாயிடும். ஒண்ணு அவங்க அதுக்கான பரிகாரம் அந்த காரியங்களை பண்ணணும், அந்த பலிகளை கொடுத்து அதை தேவனோட ஒப்புரவாகணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க அந்த தேசத்துல இல்லாதபடிக்கு அறுப்புண்டு போகணும் அப்படின்றது கூட நம்ம சொல்றதை நம்ம பார்க்கணும். அதை குறித்து கூட வாசிக்கலாம். ஓகே, சோ இந்த தீட்டு அப்படின்ற காரியங்கள் பண்ணும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒருத்தர் தீட்டு ஆயிட்டாரு, அந்த குஷ்டரோகம் வந்துருச்சு அப்படின்னா அவங்கள விலக்கி வைக்கணும் அப்படின்றாங்க இல்லையா? சோ விலக்கி வைக்கணும், எங்க விலக்கி இருப்பாங்க, எங்க வச்சிருப்பாங்க அவங்க? நீங்க கேட்டீங்க, நேற்று கேட்டிருக்கீங்க. நம்ம சகோதரர்கள் சொல்லிட்டான். ஓகே, சோ என்னன்னா ஊருக்கு வெளியே ஒரு இடத்துல அவங்க வைக்கணும்னு பாக்குறோம். என்ன ஆகணும்? 35:6 35ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் பட்டணங்களில் அடையாளத்துக்காக 6 பட்டணங்கள் இருக்க வேண்டும். கொலை செய்தவன் அங்கே தப்பி ஓடி போகிறதற்கு அவைகளை குறிக்க வேண்டும். அவைகளை இல்லாமல் 42 பட்டணங்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஓகே, அப்போ அடைக்கல பட்டணம், அடைக்கலத்துக்காக 6 பட்டணங்கள் என்ன பண்றாருன்னா தேசத்துக்கு இந்த 12 கோத்திரங்களுக்கு என்ன சொல்றாரு, பிரிச்சு கொடுக்குறாரு. கரெக்டா? 12 கோத்திரங்களுக்கு 12 கோத்திரங்கள் பிரிச்சு கொடுக்குறாரா? லேவியருக்கு என்ன இல்லைங்க, பங்கு கிடையாது இல்லைங்களா? 11 கோத்திரங்களுக்கு கொடுக்குறாரு. எல்லா தேசத்துக்குமே என்ன பண்றாங்கன்னா ஒரு 6 பட்டணங்கள் அடைக்கல பட்டணம் அப்படின்ற ஒரு காரியத்தை அங்க கொண்டு வர்றாரு. இந்த அடைக்கல பட்டணத்தினுடைய இது என்ன, அதோடைய காரணம் என்ன, எதுக்காக அடைக்கல பட்டணம் வைக்கப்படணும் அப்படின்றதுக்கு தான் இங்க சொல்லப்படுறாரு. ஒருத்தர் வந்து கொலை செய்தவன் அங்கே தப்பி ஓடி போகிறதுக்கு அவைகளை குறிக்க கடவீர்கள். அவைகளை எல்லாம் 42 பட்டணங்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்போ வந்து கொலை செய்யறவன் போய் அடைக்கலம் கூறுறதுக்கு ஒரு பட்டணம். இது எப்படி ஒரு நீதியா எடுத்துக்கிறது? கொலை செஞ்சுட்டா அப்ப அங்க போய் இருந்துட்டா அவங்களுக்கு என்ன பண்ண முடியாது? அப்படிதானே புரியுது நமக்கு. அதை நம்ம என்ன பண்ணணும்னா தெளிவா வாசிக்கணும், மேல இருந்து வாசிக்கணும். அப்ப அது என்ன ரீசன் அப்படின்றத நம்ம சிம்பிளா சொல்லிடுறேன். கொலை அப்படின்னு செஞ்சுட்டாங்க அப்படின்னா, அதாவது ஒரு பகைமை முயற்சியோட பிளான் பண்ணி அந்த கொலை பண்றாரு அப்படின்னா அதுக்கு தண்டனை வந்து டைரக்டாவே அவருக்கு திருப்பி வந்துடும். இந்த கொலை எப்படி நடக்குது அப்படின்னா அறியாது, ஒருத்தர் அறியாத, இப்போ ஒருத்தர் மாடை கட்டி வைக்காம விட்டாரு, அது போய் மிட்டி ஒருத்தர் இறந்துட்டாரு, இல்ல இவர் ஏதோ பண்றாரு, அது ஒருத்தர் மேல பட்டு அவர் என்ன மரணிச்சு போயிடாரு, சாதாரணமா ஏதோ ஒரு கை கலப்புல அவர் இறந்துறாரு. இப்படியான ஒரு விஷயங்கள் நடக்கும் போது இப்போ அந்த இறந்தவருடைய குடும்பத்தார் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு பழி வாங்குவாங்க. கண்டிப்பா என்ன பண்ணணும், அவரை அழிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருப்பாங்க. இப்போ ஆசிரியர் என்ன பண்ணணும்னா இவர் உண்மையான காரியம் இதுதான், இவர் இப்படிதான் இறந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவருக்கு அந்த அடைக்கல பட்டணத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாங்க. இவங்க எவ்வளவு காலம் அங்க இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆசாரியன் இப்போ கரண்ட்ல எந்த ஆசாரியன் இருக்காரோ அந்த ஆசாரியன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் என்ன பண்ணணும்னா அந்த பட்டணத்துல இருக்கணும், அடைக்கல பட்டணத்துல. இவர் மரணிச்சிட்டார் அப்படின்னா அவர் என்ன பண்ணலாம், திருப்பி பட்டணத்துக்குள்ள வந்துடலாம். ஏறக்குறைய ஒரு ஆயுள் தண்டனை மாதிரி. ஆனா யாரோட ஆயுள்னா ஆசாரியனோட ஆயுள். இவர் முடிகிற வரைக்கும் அவர் என்ன பண்ணணும்னா அங்க இருக்கணும். அவர் மரணிக்கிற வரைக்கும் இவர் வாழ்ந்தாரும் என்ன பண்ண முடியாது, அவரால் வெளியே வர முடியாது. இன்கேஸ் அப்படி வெளியே வந்துட்டாரு, இவர் ஆசிரியர் உயிரோடு இருக்கும் போதே அவர் வெளியே வந்துட்டாரு அப்படின்னா அவருக்கு என்ன பண்ணிருமா, அவர் மர்டர் பண்ணாலுமே இவங்க மேல என்ன ஆகுது, ரத்தப்படி
ஆகாது. சோ இதுக்காக தான் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா அந்த அடைக்கல பட்டணம். சோ இப்போ ஒன்லி கொலையாளிகள் மட்டும்தான் அங்க இருப்பாங்களா அப்படின்னா 6 பட்டணம் இருக்கு, அவ்வளவு பேர் கொலை பண்ணிட்டு போவாங்கன்னா அப்படி கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா எல்லாருமே இந்த மாதிரி தீட்டான காரியங்கள் இருக்கு இல்லையா, அந்த குஷ்டரோகிகள் இப்போ கிறிஸ்தவனுடைய மரண காரணத்துல கூட அந்த குஷ்டரோகிகள் ஊருக்கு வெளியே தான் இருக்காங்க. சோ அதே மாதிரிதான் இந்த ஒரு தீட்டான விஷயங்கள், அதாவது பிரயாணப்பட்டு வராங்க, 6 மணிக்கு மேல உள்ள பட்டணத்துக்குள்ள வரக்கூடாது அப்படின்னா அந்த அடைக்கல பட்டணத்துல இருக்கலாம். அதே மாதிரி நசரிய விரதத்துல ஏதாவது தீட்டாயிடுச்சு, அவங்க பண்ண முடியல அப்படின்ற போது அவங்க அந்த அடைக்கல பட்டணத்துல இருந்து அந்த பலியெல்லாம் செலுத்திட்டு அப்புறம் தான் உள்ள வரும். ஸோ இந்த மாதிரி குஷ்டரோகிகள் மற்ற எல்லாருமே என்ன பண்ணணும்னா இந்த அடைக்கல பட்டணத்துல இருக்கணும்னு பாக்குறோம். அவங்களுக்கான டைம் முடியறதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணலாம்னா பட்டணத்துக்குள்ள வரலாம் அப்படின்றது. சோ இதெல்லாம் என்னன்னா அந்த தீட்டு அப்படின்றது அதுதான் அது ரீசன் என்ன அப்படின்னு சொல்லும் போது, இப்ப அவங்க இவங்களோட சேர்ந்து இருக்காங்க, அந்த நோய்வாய்ப்பட்டவங்க, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆன இந்த விஷயங்கள்லாம் அவங்க பட்டணத்தோட சேர்ந்து இருக்கும் போது இவங்க ரொம்ப என்ன பண்ணாங்க, சகல ஜாதிகளும் சிறிய கூட்டமா இருக்காங்க இல்லையா. சோ இப்போ இந்த ஸ்ப்ரெட் ஆகிற விஷயங்கள், இந்த குஷ்டரோகம் மற்ற எல்லா நோய்களும் என்ன ஆகும்னா உடனே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு. ஸோ இவங்களை விலக்கி வைக்கிறது, இப்போ இருக்கிற மருத்துவம் இந்த மாதிரியான டெக்னாலஜி எல்லாம் என்ன இல்லைங்க, அப்போ ரொம்ப இல்லை, ரொம்ப மருத்துவம்ன்றதே ரொம்ப கம்மியான ஒரு விஷயம் தான். இல்லை நிறைய பேரை காப்பாற்றவே முடியாது. ஸோ இந்த ஜாதி அழிந்துடக்கூடாது, அதே நேரத்துல இந்த ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாது யாருக்குமே அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் தேவன் என்ன பண்றாருன்னா ஆசாரியனை விட்டு அவங்கள செக் பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா உள்ள சேர்க்கலாமா இல்லை விலகி இருக்கலாமா அப்படின்றது. ஸோ தீட்டு அப்படின்றது என்னன்னா அவங்கள விட்டு தூரமா இருக்கிறது, அவ்வளவுதானே தவிர மற்றபடி அது ரொம்ப பயங்கரமான விஷயம் அப்படின்ற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. தேவன் என்ன பண்ணா விலக்கி இருந்து இந்த ஜாதியை காப்பாத்துற ஒரு காரியம் அப்படின்றது கூட நம்ம பார்க்கிறோம். அதுதான் அந்த மிருகங்கள் கூட அந்த பேதுரு சொல்லுவார் இல்லையா, அசுத்தமான மிருகங்கள் அதெல்லாம் அதை சாப்பிட்டா என்ன ஆயிடுங்க, அவங்களுக்கு தீட்டா இருக்கும். ஏன்னா லேவில நம்ம வாசிக்கும் போது தீட்டான மிருகங்கள் ஏதாவது சாப்பிட்டாங்க, அதாவது வழிப்பிரயாணமா போட்டு போயிருக்கும் போது ஏதாவது ஒரு மிருகத்தை சாப்பிட்டாங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க சாயங்காலம் வரைக்கும் தீட்டா இருப்பாங்க. அவங்க ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான பிரமாணங்கள் எல்லாம் அவங்களுக்கு சொல்லப்படும் பார்க்கிறோம். ஸோ ரோமர் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஒரு பொருளும் தன்னிலே தீட்டுள்ளது அல்லது என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் அறிந்து நிச்சயத்திருக்கிறேன். ஒரு பொருளை தீட்டுள்ளது என்று எண்ணிக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு அது தீட்டுள்ளதா இருக்கும். ஓகே, அப்போ அப்போஸ்தலர் பவுல் சொல்லிட்டாரு, இந்த ஒரு பொருட்கள் தீட்டு அப்படின்னு பார்க்கும்போது எந்த பொருளுமே என்ன இல்லைங்க, தீட்டுன்றது கிடையாது. யாருக்கு தீட்டா என்றாங்களோ அவங்களுக்கு அது தீட்டா இருக்கணும். ஸோ இதே காரியத்தை தான் என்ன சொல்லுவாருன்னா எல்லாத்துக்குமே சொல்லுவாரு, ஒருத்தர் சாப்பிடணும் அப்படின்னா அவர் சாப்பிடணும், சாப்பிடாதுன்னா சாப்பிடாத. ஸோ யாருக்கு எப்படியோ அவங்களுக்கு அப்படி எடுத்துக்கோங்க, மற்றபடி எல்லாருக்குமே அந்த விஷயத்த பூத்தக்கூடாது அப்படின்றதான் இங்க சொல்ல வர்றாரு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப நம்ம சப்ஜெக்ட்ல வந்துடலாம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 10-11. எரேமியா 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். நீங்கள் கித்தேமின் திருமுறை மட்டும் கடந்து போய் பார்த்து கேனானுக்கு ஆண்டவருக்கு நன்றாய் விசாரித்து இப்படிப்பட்ட காரியம் உண்டோ என்றும் எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்றும் பாருங்கள். என் ஜனங்களும் வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். ஓகே, அப்போ அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க புறஜாதியார் இடத்துக்கு கடந்து போங்க, போய் அவங்களுடைய முறைமைகள், அவங்க என்ன வழிபடுறாங்க, அவங்களுடைய தேவர்கள் என்னன்றது நீங்க பாருங்க. பார்த்துட்டு நீங்க என்ற சொல்லுங்க, எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாது தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்று பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா ஒரு ஜாதியார் அவங்க வழிபடுற ஏதோ ஒரு ஏதோ மரம் கல் ஏதோ ஒரு விஷயத்த அவங்க பண்றாங்க அப்படின்னா அவங்க யாராவது அவங்களுடைய தேவர்களை விட்டு வேற காரியங்களை அவங்களுக்கு மாறி இருக்காங்களான்னு கொஞ்சம் பாருங்க. அப்ப இது எப்படி இருக்குன்னா, இந்த உண்மையான ஜீவனுள்ள தேவனை வழிபடுற எங்க ஜனங்கள், என்னோட ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க மட்டும்தான் மாறுறீங்க. உலகத்துல இருக்கவங்க எல்லாம் பயங்கர என்ன பண்றாங்க, ஸ்ட்ராங்கா அவங்களுடைய விசுவாசத்துல நிக்கிறாங்க, ஆனா நீங்க என்ன பண்றீங்க, வழி விலகி போறீங்க அப்படின்றதுதான் அங்க தேவன் சொல்றாருன்னு பாக்குறோம். அடுத்து 12-13. எரேமியா 2ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். வானங்களை இதை நிமித்தம் பிரமித்துக் கொண்டடித்து மிகவும் நடுங்கி திடுக்கிடுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊர்களாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ஓகே, அப்போ
இதான் சொல்றாரு, வானங்களே இது நிமித்தம் பிரமித்து கொந்தளித்து மிகவும் திடுக்கிடுங்கள் சொல்றாரு. ஸோ அப்ப என்னன்னா ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் வானத்தில் காணம் அப்படின்னு சொல்லும் போது தேவனுடைய சிங்காசனம் இல்லையா, தேவனுடைய இருக்கிறமா. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுங்கன்னா இப்படி ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்குது. ஸோ இவங்க பண்ண காரியம் எப்படி இருக்குன்னா ரெண்டு தீமைகளா இருக்கு. ஒண்ணு வந்து ஜீவ தண்ணீர் விட்டுட்டாங்க, இன்னொன்னு அவங்களுக்கு வெடிப்புள்ள ஒரு தொட்டியை வெட்டிக்கிட்டாங்க அப்படின்றத தேவன் சொல்றாரு. ஸோ இது வந்து தேவன் சொன்ன தீர்க்கதரிசி மூலமா அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்ன ஒரு காரியமா இருக்கு. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன பாடம்? ஸோ இந்த ஒரு விஷயங்கள் நமக்கு எப்படி வந்து பொருத்தி கொள்ள முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதே போல இப்போ இது வாசிக்கலாம், எரேமியா 31:3 வாசிக்கலாம் பாருங்க. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை எடுத்துக் கொள்கிறேன். ஓகே, அப்போ இவ்வளவு தப்பிதங்கள் பண்றாங்க, ஆனாலுமே தேவனுடைய ஒரு அன்பு, அவருடைய அந்த பொறுமை, அவருடைய நீதி என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஜனங்களை விட்டு மனதை எப்பயுமே என்ன பண்றது இல்லைங்க, திருப்பி எடுத்துக்கிறதே இல்லை. ரொம்ப அருமை. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம், 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், எரேமியா 3:1. எரேமியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவளிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுடைய மனைவியானால் அவன் அவளிடத்தில் இருந்து திரும்பி போவானோ அந்த தேசம் மிகவும் கெடுபடுமல்லவோ என்று மனுஷர் சொல்வார்கள். நீனோ வென்றால் அநேக நேசரோடே வேசித்தனம் பண்ணினார், ஆகியும் என்னிடத்திற்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்கிறார். ஓகே, அப்போ ஒரு மனித பிரமாணத்தையும் தேவனுடைய பிரமாணத்தையும் அங்க முன்வைக்கிறாரு. ஒரு மனுஷன் வந்து ஒரு மனைவியுடையவனா இருக்காரு, அந்த மனைவி அவரை விட்டுட்டு போயிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு திருப்பி அந்த தேசத்துக்குள்ள வர்றது வந்து என்னவா இருக்குங்க, அது தீட்டா இருக்கும். அது அந்த மனுஷன் என்ன பண்ண மாட்டாரு, அக்செப்ட் பண்ண மாட்டாரு. ஸோ அந்த தேசமே என்ன ஆகுதுன்னா அதனால தீட்டாகுது அப்படின்னு சொல்றாரு. அதே போல இங்க தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ அநேக நேசரோட, அப்ப இது வேசித்தனம்ன்றது வந்து இது எதை குறிக்கிறதா இருக்கு, விக்கிர வழிபாடு இல்லைங்களா. ஸோ தேவனை விட்டு போய் மற்ற எந்த ஒரு காரியத்துல ஈடுபட்டாலுமே அது வேசித்தனத்துக்கு அடையாளமா தான் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஸோ அப்படி ஒரு காரியம் நிறைய அநேகரோட அப்படின்னு சொல்லும் போது அது எதை குறிக்கிறதா இருக்குன்னா, நிறைய கடவுள்கள் என்ன பண்ணிட்டாங்க, உண்டாக்கிட்டாங்க. அநேக தேவர்கள் அவங்க உண்டாக்கி அவங்க வழிபடுற ஒரு காரியத்துக்குள்ள போயிட்டாங்க. ஸோ அப்படி போனாலும் நீ என்ன பண்ணு, என்கிட்ட திரும்பி வா, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்ப என்னன்னா தேவன் எப்படி இருக்காருன்னா, ஒருத்தவங்களை கூட்டிட்டு வந்து அப்படியே அவர் என்ன பண்றது இல்லை, அவரை கை விடுறது இல்லை. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம், எரேமியா 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் உன்னை முற்றிலும் நற்கனித்தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? ஓகே, அப்போ இங்க ஒரு திராட்சை செடியுடைய ஒரு கம்பாரிசன் தேவன் சொல்றாரு. உன்னைய வந்து நல்ல கனிதரும் உயர்தர இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இப்பெல்லாம் ஹைபிரிட் வந்துருச்சு இல்லைங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான ஒரு திராட்சை கொடியா நாட்டினேன், ஆனா நீ என்ன பண்ற, காட்டு செடி அந்த செடியுடைய திராட்சை பழங்களை வந்து நீ எனக்கு கொடுக்குற அப்படின்ற. ஸோ அப்ப என்னன்னா இவர் கொடுத்த குவாலிட்டி, அவருடைய ஃபர்ஸ்ட் கிரேட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா அவங்க கொடுக்குற கனிகள் என்னவா இருக்குங்க, வேற மாதிரி இருக்கு சரிங்களா. இது வந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் சில விஷயங்களோட. சரி, அதுக்கு முன்னாடி இப்ப நமக்கு இதுல இருந்து என்ன பாடம்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ரோமர் 15:4 வாசிக்கிற மாதிரி முன்பட்டவர் நமக்கு போதனைகளாகவும் எழுதப்பட்டிருக்கின்றது நம்ம வாசிக்கிறோம். ஸோ இப்போ ஒவ்வொரு காரியங்களாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஒப்பிட்டு பார்க்கலாம். ஸோ 2ஆம் அதிகாரத்துல ஸ்டார்டிங்ல நம்ம என்ன பார்த்தோம், 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்துல இது யாருக்கு எழுதப்பட்டது, இஸ்ரேல் குடும்பத்தாருக்கு பிளஸ் யாக்கோபின் குடும்பத்தார் மற்றும் இஸ்ரேல் குடும்பத்தார் எல்லாருக்குமே சகல வம்சங்களுக்கும் எழுதப்படுற ஒரு தீர்க்கதரிசன வசனங்கள் பார்க்கிறோம். அப்ப இது அப்படியே நமக்கு கம்பேர் பண்ணும்போது இது யாரை நம்ம எடுத்துக்கலாம், ஆவிக்குரிய
இஸ்ரேலராக சபையாய் அழைக்கப்பட்ட நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு என்ன பண்ணலாம்னா இந்த பாடத்தை நம்ம எடுத்துக்கலாம். சோ அப்போ நம்மளும் கூட என்ன பண்றோம் அப்படின்னா, அந்நிய உலகத்துல எகிப்து என்ற உலகத்துல இருந்த நமக்கு திருப்பி நம்ம என்ன பண்றோம்னா, தேவனுடைய பெரிய அழைப்புக்குள்ளாக நம்ம வந்து தேவனுடைய சத்தியத்தை புரிந்து கொண்டு நம்ம இந்த உலகத்துக்குள்ள வரோம். சோ வந்த நம்ம எப்படிப்பட்ட ஒரு குண லட்சணங்களை, எப்படிப்பட்ட ஒரு கிரியை, எப்படிப்பட்ட ஒரு நடக்கைகளை வெளிப்படுத்துறோம் சரிங்களா? ஏன்னா அவங்க கானான் தேசத்துக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க, வந்து அந்த பலனை வந்து அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சரிங்களா? வந்த பிறகுதான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த தேவனை விட்டு விலகி போற ஒரு காரியத்துக்குள்ளாக அவங்க போறாங்க. அப்போ நம்மளும் கூட என்ன பண்ண முடியும்னா, தேவனுடைய சத்தியத்துல இருந்துகிட்டே என்ன ஆகும்னா, நம்ம வழி விலகி போறதுக்கான சந்தர்ப்பங்கள் நமக்கு என்ன ஆகும், சூழ்நிலைகள் அநேக முறை நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத கூட பார்க்கணும். ஸோ அதுக்கடுத்து 6ஆம் வசனம் வாசிக்கும் போது எபிரேயர் 3:6 சாரி எரேமியா 3:6 கோபத்தை வைப்பாரோ அதை என்னைக்கும் காப்பாரோ என்கிறாய் அல்லவோ? இதோ இப்படி நீ சொல்லியும் பொல்லாங்குகளை செய்து மிஞ்சி போகிறாய் என்கிறார். இல்ல எரேமியா தான் 2:5 இல்ல அவங்க எந்த வழியா கூட்டிட்டு வராங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அந்த வசனம். எரேமியா 2:5 வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினவரும் அவாந்தர வெளியும் பள்ளங்களும் உள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமுமான வனாந்தரத்தில் என்னை நடத்தினவருமாகிய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமல் என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீரராய் போகிறதற்கு எங்களுக்கு என்ன அநியாயத்தை கண்டார்கள். ஓகே, அப்போ இதே எகிப்து தேசத்துல இருந்து என்ன பண்றாருன்னா கூட்டிட்டு வர்றாரு. சோ நம்மளும் உலகம்ன்ற ஒரு காரியத்துக்குள்ள தான் வரோம். இப்போ அவங்க எந்தெந்த வழியாக அவர் வராருன்னு சொன்னாரு இல்லைங்களா? சோ 6 வழிகள் சொல்லியிருக்காரு. அவாந்தர வெளி, பள்ளத்தாக்கு, முள்ளுள்ள தேசம், வறட்சி, மரண இருள், ஒருவனும் கடவாமல் குடியிராமல் இருக்கிற ஒரு தேசமும் பிளஸ் வனாந்திரம். சோ இந்த ஒரு காரியங்களுக்குள்ளாக தான் என்ன பண்றாங்கன்னா அவங்க உள்ள இருந்து வராங்கன்னு பாக்குறோம். அப்போ அப்படி வழிநடத்தி வர போகும்போது அவங்க ஏற்படக்கூடிய ஆபத்துகள் என்ன இருக்கு, வித்தியாசமா இருக்கு. ஒரே மாதிரியான ஆபத்துகள் என்ன பண்றது இல்லை, அவங்களுக்கு வர்றதில்லை. அப்போ நமக்கு எப்படி இதை கம்பேர் பண்ணும் போது அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு முறைகளையுமே தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம செய்யறதுக்கு முற்படும் போது நமக்கு வரப்போகிற அந்த சூழ்நிலை, அந்த ஒரு கஷ்டங்கள், அந்த சிக்ஷைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாருக்கும் வர மாதிரியான ஒரே ஒரு சூழ்நிலை என்ன ஆயிடாதுங்க. மற்றபடியும் இன்னொருத்தவங்களுக்கும் நம்ம ஒப்பிட்டு பார்த்துட முடியாது. எனக்கு வர மாதிரி தான் அவருக்கு வருது அப்படின்றது. ஏன்னா ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு வரும்னு பார்க்கணும். சோ இதேதான் எபிரேயர்ல நம்ம வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வனாந்திரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஓகே, அப்போ வனாந்தரத்திலே கோபம் மூட்டினது போல சோதனை நாளே நடக்குது போல. அப்போ வனாந்தரத்துல அவங்க பயணப்பட்டு வரும்போது அவங்களுக்கு அது என்ன காலம், சோதனை காலம் சரிங்களா? அப்போ நம்மளும் என்ன பண்றோம்னா அதே ஒரு பிரயாணத்துலதான் இருக்கிறோம். அந்த பிரயாணம் எப்படி இருக்கும் அப்படின்னா சோதனைகளா தான் இருக்கும். அந்த சோதனைகள் எப்படி இருக்குன்னா இந்த 6 விதத்துல கூட நமக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒவ்வொரு விதமும் என்ன அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு கஷ்டங்கள் நமக்கு வரும்போது நம்ம என்ன நினைச்சிடும் அப்படின்னா, சில நேரம் நம்மளுடைய சுய இச்சைகளாலும் அந்த பாவங்கள் நம்ம பண்றது உண்டு. ஆனாலுமே தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா, நீ உன்னுடைய மாமிசம் தான் அப்படின்ற ஒரு நினைவு கூறுதலோட நீ இப்படிதான் இருக்க, இருந்தாலும் நீ என்ன பண்ண என் கிட்ட வா. ஏன் நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கலாம், எப்படி தேவன் நம்ம கிட்ட மறுபடியும் நம்மளை வந்து அந்த பாவத்துல இருந்து வெளியே வர சொல்லி திருப்பி தேவனுடைய இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம என்ன யோசிப்போம்னா, ஒரு பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னா இனிமேல் தேவன் என்ன பண்ண மாட்டாரு, சேர்த்துக்க மாட்டாரு, அவ்வளவுதான். இனிமேல் சத்தியம் எனக்கு புரியாது, தேவனுடைய வசனம் நமக்கு மண்டையில இறங்காது, பரிசுத்தாவியை விட்டு வெளியே போயிடுச்சு அப்படின்ற ஒரு சோர்வுக்குள்ள என்ன பண்ணிடுவோம்னா நம்ம போயிடும். சோ இதெல்லாம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இது எல்லாமே சாத்தானுடைய ஒரு காரியங்களாக கூட நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒன்ஸ் நீ தேவனை விட்டு விலகிட்டேன்னா நீ அவ்வளவுதான் இனிமேல் தேவன் கிட்ட நீ போக முடியாது அப்படின்ற ஒரு அந்த அழுத்தத்தை என்ன பண்ணுவாங்கன்னா சுத்தி இருக்கிற நமக்கு
பிரச்சனைகள் மூலமா நமக்கு அதை உணர்த்திக்கிட்டே இருப்பான். ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் உனக்கு ஒரு சோதனை காலம். இந்த சோதனை உனக்கு வரும். இது வர்றதுக்காக தான் நான் உன்னை இந்த பிரயாணப்பட்டுக்குள்ள நான் கொண்டு வந்திருக்கேன். ஆனா நீ என்ன பண்ணிடாத அப்படின்னா, அதான் சொல்றாரு, அங்கே உன் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷம் என் கிரியில கண்டாரு. அப்போ தேவனுடைய கிரியை நம்ம இப்ப பார்த்துட்டு தான் இருக்கோம். தேவனுடைய வசனங்கள், வார்த்தைகள், சத்தியங்கள் எல்லாம் நமக்கு அதிக அளவுல நமக்கு கிடைச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அதை அசட்டை பண்ணி, இல்ல இது எனக்கு இல்ல, இது எனக்கு செட் ஆகாது, இந்த வசனங்கள் எனக்கு புரியாது, எனக்கு வராது அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா, அந்த சோதனையில இருந்து நம்ம பின்னோக்கி போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம் இல்லைங்களா? எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தேவன் கிட்ட சரண்டர் பண்ணி மறுபடியும் அந்த பரிசுத்தாவியை கேட்டு வாங்கி அதை புரிந்து கொள்வதற்குள்ள போய் அதை நம்ம எப்படி திருப்பி கிரியில காமிக்கிறோம் அப்படின்றதான் பிரயாசப்படணுமே தவிர, இந்த சோதனை வந்துட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா பின்னிட்டு போயிடக்கூடாது. அப்படி பின்னிட்டு போறதுதான் என்ன சொல்றாருன்னா, உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து. அப்ப நம்ம சோதனைய தேவனை சோதிக்கிறதா நம்ம என்ன பண்ணிடக்கூடாது. ஒருவேளை தேவன் அப்படின்ற மாதிரியான வார்த்தைக்குள்ள நம்ம போயிடக்கூடாது. சரியா? அப்ப என்ன எல்லாத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தேவனுக்குள்ளாக வழி நடத்தி போறதுக்கான முயற்சியில இறங்கணும் அப்படின்றதான் இது முக்கிய காரணமா இருக்குன்னு பார்க்கணும். சோ அதுலயே 3ஆம் அதிகாரம், எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 15 முதல் அப்படி தொடர்ந்து வாசி. 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபம் மூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி இருக்கிறது. கேட்டவர்களில் கோபம் மூட்டினவர்கள் யார்? மோசையினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆலோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்றே. ஓகேங்களா? அப்போ நம்ம சிக்ஷைய நம்ம எடுத்துக்கொண்டு தேவனுக்கு அடங்கி இருக்கிறத விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, தேவனுடைய சிக்ஷைய அற்பமா எண்ணி அவரே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, ஒரு கொஸ்டினபிள் கேள்வி கேட்கிற மாதிரியான, நான் உங்களுக்கு இவ்வளவு பண்ணேன்னு நீங்க எனக்கு என்ன பண்ணீங்க? இதெல்லாம் உலக வார்த்தைகள் இல்லைங்களா? சோ அந்த விஷயத்த தேவனுக்குள்ள கொண்டு போயிட்டு தேவனை என்ன பண்ணிடக்கூடாது, கோபம் மூட்டிடக்கூடாது இல்லைங்களா? அந்த கோபம் என்ன ஆயிடும் அப்படின்னா, நமக்கு இந்த ஒரு பெரிய பிரயாணத்துக்குள்ள வந்திருக்க நமக்கு ஒரு முடிவை கொண்டு வரக்கூடியதா இருக்கும் அப்படின்றதுதான் இங்க சொல்றாரு. அவருடைய சவங்கள் வனாந்திரத்திலே விழுந்து போயிட்டு. ஏன்னா எல்லாருமே இந்த ஆசீர்வாதத்தை நோக்கி தான் கிளம்புனாங்க. ஆனா எவ்வளவு பேரால உள்ள வர முடிஞ்சு? 2 பேர் தான். அப்ப என்னன்னா, எல்லாராலையும் இந்த ஓட்டத்தை என்ன பண்ணிட முடியாது, சக்சஸ்ஃபுல்லா ஓடிட முடியாது. ஆனா தேவன் நம்ம கொடுத்த வாய்ப்பை நம்ம என்ன பண்ணணும், சரியா பயன்படுத்தி கரெக்டா கொண்டு போகணும் அப்படின்றதான் நம்ம பாக்குறதா இருக்கும். சோ இப்போ அப்படியே இறங்கி வந்துடலாம். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்துக் கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அனுபவமாக்கினீர்கள். ஓகேங்களா? அப்போ தீட்டான காரியம் நமக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? இப்போ நம்ம எப்படி தேவனுக்கு தீட்டா மாறிடுவோம் அப்படின்னா சேம் தான். அப்ப அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, தேவனுடைய காரியத்தை வழி விலகி தேவனுடைய வார்த்தையை கேட்காம என்ன பண்ணாங்கன்னா தேவனுக்கு தீட்டா ஆக்கிட்டாங்கன்னு பாக்குறோம். அதே போல நம்மளும் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை வசனங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை ஜஸ்ட் வார்த்தை வசனமா மட்டும் நம்ம ஏத்துக்கிட்டு பண்ணாம அதை உணர்வு பூர்வமா கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அந்த வசனம் கூட வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறக்கடவும். ஓகேங்களா? வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல. எப்படி புரிஞ்சுக்கிறது? வசனம் தானே நமக்கு எல்லாமே. ஆனா வசனத்தினால இல்ல அப்படின்னு சொல்றாரு இல்லையா? சும்மா என்ன பண்ணா பேச்சு வழக்கா
இப்போ என்ன பண்றோம்னா, நான் பேசுறேன், சோ நான் பேசி புத்தி சொல்றேன் அப்படின்றனால நான் நல்லவன் ஆயிட முடியுமா? அப்ப என்னன்னா, என்னால தப்பா இருந்துகிட்டே தேவனுடைய வார்த்தையை நடக்காம அதோட கீழ்ப்படியாம இருந்துகிட்டே என்னால என்ன செய்ய முடியுது? வசனங்கள் பேச முடியுது. அதே நேரத்துல நாவினால என்ன பண்ண முடியுது? தேவனுடைய காரியங்களை சொல்ல முடியுது. ஆனா அப்படி இல்ல. அப்படி பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவீர்கள். அப்போ கிரியையினால கரெக்டா கிரியை தான் போட்டிருக்கீங்க, கிருபை இல்ல கிரியை. அப்ப என்னன்னா செய்கை தான். அப்போ நம்ம எவ்வளவு தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோமோ அதை நம்ம என்ன பண்ணணும்? வெளிப்படுத்துறதுதான் விஷயம். பேசுறது விஷயமே கிடையாது. இல்லைங்களா? நம்ம மூத்த சோழர் நிறைய பேர் எடுத்து நம்ம கேட்டிருப்போம். சத்தியத்துல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? பேச இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் பேசுவாங்க. ஆனா அவங்க நடக்கைகள் எப்படி இருக்கும்னா, அவர்கள் சொல்றத விட நான் என்னைய சொல்லிக்கிறேன். சோ நான் இப்படி பேசுறேன் அப்படின்ற போது என்ன நடக்க என்ன இருக்குங்க? வித்தியாசமாவும் இருக்கும். 4 பேர் கேள்விப்படும் போது இவரா இப்படி இல்லைங்களா? அந்த ஒரு ஆனா அந்த கிரியையில நம்ம காமிக்கும் போது நம்மள சத்தியத்துல இருக்கோம் இல்லைன்ற அந்த சகோதர சகோதரிகள் கூட இவர் நல்லவர், இவர் நடக்க விதமே என்ன பண்ணுதுங்க? இவரை பற்றி சொல்லுதுன்ற ஒரு பேர் எப்படி இருக்கும்? இது யாரு எந்த விஷயம் தேவனுக்கு மகிமையா இருக்கும்? தேவனுடைய வார்த்தையை சொல்றதா இல்ல மத்தவங்களுக்கு முன்னாடி நின்று வாழ்வதா, இல்லையா அந்த கிரியையில காமிப்பதா அப்படின்றதுதான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ இதுதான் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அந்த ஜனங்கள் வழிவிட்டு அவங்களுடைய பிரமாணத்துக்குள்ளாக கொண்டு போறாங்க அப்படின்றது கூட நம்ம பார்க்கிறோம். அதை வாசிக்கலாம். ஆஹ் எரேமியா 2ஆம் அதிகாரம் 11 உங்களுடைய எரேமியா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்று பாருங்கள். என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். 12ஆம் வசனம். வானங்களே, இது நிமித்தம் பிரமித்து கொந்தளித்து மிகவும் திடுக்கிடுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் கேட்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ஓகே, அப்போ என் ஜாதியாவது எந்த அதான் இப்போ இது நம்ம சொன்னோம் இல்லையா? எந்த ஜாதியாவது அவங்க மத மாற்றம் இப்ப நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு மத மாற்றத்துக்குள்ளாக போயிருக்காங்களான்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா என் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, நான் கொடுத்த அந்த தேசத்துல இருக்காங்க, நான் கொடுத்த அந்த போதனைகளை சாப்பிடுறாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணல? என்ன வழிபடல. அது பதிலா அந்நிய தேவர்களை பண்றாங்க. அப்போ இது நமக்கு அப்படியே பொருந்தி வரதா இருக்கு. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சத்தியத்தை தான் இருக்கோம், தேவனுடைய மிகப்பெரிய அழைப்புக்குள்ளாதான் வந்திருக்கோம், தேவனுடைய வார்த்தையை தான் கேட்கிறோம், அதன்படிதான் நம்ம என்ன பண்றோம்? எல்லாருக்குமே போதிக்கிறோம். ஆனா நம்ம என்ன பண்றது இல்லை, அதை செய்யறது இல்லை. ஓகேவா? அப்ப என் ஜனம் தேவன் சொன்னாலும் இவங்க என்ன பண்றது இல்லை. உதடுகள் மூலமா என்ன பண்றாங்க? அவங்க என்கிட்ட வராங்க, இருதயமும் எனக்கு தூரமா இருக்குன்னு போது. அப்போ என்னன்னா, நம்மளுடைய இருதயம் கூட தேவன் கிட்ட ஒன்று இருக்கணும். சோ இதுதான் இந்த 2 தீமைக்குள்ள கொண்டு போறாரு. இந்த 2 தீமை என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒண்ணு ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விடுதல். ஜீவ தண்ணீர் ஊற்று ஒண்ணு. 2வது தண்ணீர் நிற்காத தொட்டிகள். சரிங்களா? தொட்டிகளை தங்களுக்கு வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொள்வது. இப்போ 2 விஷயத்த எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வெடிப்புள்ள தொட்டின்னு பார்க்கலாம். இப்போ வெடிப்புள்ள தொட்டியில இருந்து தண்ணி சுரக்குமா? ஒரு தொட்டி கட்டுறாங்க, கட்டிட்டு அப்படியே சும்மா விட்டா அது தண்ணி அதுல இருந்து வருமா? வராது. இல்ல, தண்ணி அதுல இருந்து சுரக்குமான்னு கேக்குறேன். ஒரு தொட்டி கட்டினா அதுல தண்ணி வருமா? வராது இல்லைங்களா? அப்ப தண்ணி எதுல இருந்து தான் வரும்? ஊற்றுதான் வரும். அப்ப ஜீவ தண்ணீர் ஊற்று அப்படின்னு சொல்லும் போது தேவன் அவர் கொடுக்குற அந்த வார்த்தைகள் அளவில்லாமல் என்ன பண்ணிட்டே இருக்குங்க, சுரந்துகிட்டே இருக்கும். அப்படி ஒரு ஊற்று கொடுக்குறான்னு பார்க்கணும். ஆனா இவங்க கட்டின அந்த தொட்டியில ஒண்ணு அந்த தண்ணியை எடுத்து அதுல ஊத்தணும், தேவனுடைய வார்த்தையை ஊத்து கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது தண்ணி எடுத்து வந்து அதை நிரப்பணும். ஆனா இவங்க கட்டிருக்கிறது எப்படிப்பட்ட தொட்டி? வெடிப்புள்ள தண்ணி. வெடிப்புனா என்னன்னு புரியுது இல்லைங்களா? சோ கிராக் இருக்கிறதுல நிறைய கிராக்ஸ் இருக்கிறதுனால அந்த தண்ணி என்ன பண்ணாதுங்க, நிக்காது. அவங்களால தாகம் அப்படின்னு சொல்லும் போது அதை போய் பார்க்கும் போது அதுல என்ன நிக்காது, தண்ணி இருக்காது. ஆனா ஊற்று எப்படி இருக்கும்? தாகம் சொல்லும் போது அதுல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கும், அவங்க போய் கொண்டு குடிச்சுக்கலாம் அப்படின்னு கூட பாக்குறோம். அப்போ இந்த வெடிப்புள்ள தட்டி அப்படின்னு சொல்லும் போது இது சுய
அதாவது சுய போதனைகள், அதாவது உலகத்தில் உள்ள போதனைகளோ இல்ல தேவன் கொடுத்த வார்த்தைகளையே எடுத்து பேசினாலும் கூட அது என்ன ஆகாதுன்னா அவங்களுக்கு ஜீவனை கொடுக்காது. இது என்ன பண்ணலாம், அந்நிய மற்ற கிறிஸ்தவர்களோ பேர் கிறிஸ்தவர்களோ மற்ற எந்த ஒரு வார்த்தையும் நம்ம சபையிலேயே கூட நம்ம சொல்ற வார்த்தைகள் எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு ஜீவன் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளா இருக்கு அப்படின்றது கூட நம்ம பார்க்கணும். ஏன்னா ஞானத்தை மட்டுமே நம்ம என்ன பண்ணிட முடியாதுங்க, கேட்டுட்டு நம்ம ஜீவனுக்குள்ள போயிட முடியாது, தேவனுடைய அழைப்புக்குள்ள போயிட முடியாது. அந்த ஜீவன் கொடுக்கிற வசனங்கள் நம்ம இருதயத்துல இறங்கணும், கேட்டுங்களா? அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அதே நேரத்துல இது யாருக்குதான் அந்த தண்ணீர் தேவைப்படும் அப்படின்னா, ஒருவன் தாகமா இருக்கணும். அப்ப நம்மளும் என்ன பண்ணணும், அதுக்கு பிரயாசப்படணும். ஒரு வசனத்தை கேட்கறதுக்கு நம்ம பிரயாசப்பட்டாதான் அந்த தாகம் நமக்குள்ள ஏற்படும். அதன்படிதான் நம்ம என்ன பண்ண முடியுங்க, அந்த தண்ணீரை குடிக்க முடியும்னு பாக்குறோம். யோவான் 4:4 அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவை தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர்கள் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாய், ஆனால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். ஓகே, அப்போ இங்க சொல்லப்படுற வசனம் வந்து யாரால சொல்லப்படுதுன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா சொல்றாரு. இப்போ யார்கிட்ட சொல்றாரு? இது சமாரிய ஸ்திரீ, நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? சோ சமாரிய ஸ்திரீ யாருக்கு அடையாளமா நம்ம சொல்ற எடுத்துக்கலாம்? அவங்க யாரா இருக்காங்க? அந்நிய புறஜாதி ஸ்திரீயா இருக்காங்கன்னு பார்க்கணும். சோ அவங்களுக்கு ஜீவ தண்ணீரை நான் கொடுக்குறேன்னு சொல்றாரு, சரிங்களா? அப்படியே 11ஆம் வசனம் வாசிக்கலாம். 11ஆம் வசனம். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, ஒன்றுக்கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, இன்னும் ஆழமாய் இருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? ஓகே, அப்போ இவங்களுக்கு என்ன ஆகல அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வார்த்தைகள், அவர் யூஸ் பண்ண டேர்ம்ஸ் வந்து என்ன பண்ணல, அவங்களுக்கு புரியல. ஏன் என்னன்னா, இவர் சொல்ற வார்த்தைகள் வந்து வேற. அப்போ ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு ரியலைஸ் பண்றாங்க, இல்ல இவர் சொல்ற விதமே என்னவா இருக்கு, வேற மாதிரி இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வசனங்கள் வாசிக்கலாம். 13ஆம் வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். ஓகேங்களா? அப்போ இது அந்த ஜீவ தண்ணீர் எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் குடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன ஆகும்னா, அவங்களுக்குள்ளேயே ஒரு ஊற்று என்ன ஆயிடுங்க, உருவாயிடும். புரியுதுங்களா? அப்ப தேவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகள் நம்ம எடுத்து நம்ம அந்த வார்த்தைகளின்படி நம்ம செய்யும் போது நமக்குள்ள என்ன ஆகுதுங்க, ஒரு ஊற்று வந்து உருவாகுது. அதுல யோவான் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஓகே, இப்ப என்ன ஆயிடுச்சுங்க, ஊற்று என்ன மாறிச்சுங்களா, கவனிச்சிங்களா? தண்ணீர் உள்ள நதிகள். ஊற்றுன்றது வந்து நதியாக முடியுமா? ஒரு சின்ன ஒரு ஊத்து அது நதியாகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகாது. ஆனா பல ஊற்றுகள் சேர்ந்து அது ஒரு இடத்துக்கு சமைக்கும் போது என்ன ஆகுதுங்க, அது பெரிய நதியா ஆகுது. ஒரு நதி பாம்பு தப்பா தான் சொல்றேங்க, கரெக்டு தானே? ஓகே, அப்ப என்னன்னா நிறைய ஊற்றுக்கண்கள் சேர்ந்து ஒரு இடத்துல பண்ணும் போது அது என்ன ஆகுதுன்னா பெரிய ஒரு நதியா வந்து உருவாகுதுன்னு பார்த்துட்டோம். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருங்க, அவர் ஜீவன் ஊற்றுல இருந்து ஒரு தண்ணீர் எடுத்து கொடுத்துட்டாரு, ஒரு 12 பேர்ட்ட கொடுத்துட்டாரு. அந்த 12 ஊற்றுகள் இன்னும் நிறைய ஊற்றுகளை உருவாக்குது. அது என்ன ஆகுதுன்னா, வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்ன ஆயிடுச்சுன்னா உண்டாயிடுச்சு. அப்ப உலகம் ஃபுல்லா இருக்கிறவங்க என்ன ஆயிருக்குன்னா இப்போ ஒரு ஜீவ ஊற்றா என்ன பண்றாங்கன்னா இருக்காங்க. சத்தியத்தின்படி சரியா நடக்கிறவங்க, தேவனுடைய வார்த்தையை உண்மையா போதிக்கிற அந்த ஜனங்களே என்ன இருக்காங்கன்னா ஒரு பெரிய ஊற்றா இருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். அதே போல வெளிப்படுத்தல் 21:6 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 21:6 அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று,
நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். 21 தானே சிஸ்டர்? ஓகே ஓகே. அப்ப தாகமா இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் உள்ள ஊற்றில் இலவசமாக கொடுப்பேன். அப்ப என்னன்னா நம்ம என்ன பண்ண வேண்டியதுன்னா ரொம்ப பிரயாசப்படவோ இல்ல மற்ற எந்த ஒரு இதுவோ பண்ண தேவையில்லை. ஏன்னா இலவசமா கிடைக்குது. ஆனா நம்மளுடைய ஒரே விஷயம் என்ன இருக்குன்னா தாகமா இருக்கணும். ஏன்னா தாகமா இருக்கிறவங்களுக்கு தான் என்ன தேவைன்னா அந்த தண்ணீருடைய காரியங்கள் தேவை. இப்போ இது கூட ஒரு அடையாளமா என்ன பண்றது இருக்குன்னா மோசையோட காலத்தை அவர் என்ன பண்றாங்க, ஒரு கல்மலையில எல்லாருமே தாகத்தினால நாங்க மடிறதுக்கு எங்களை கூட்டிட்டு வரீங்களா அப்படின்னா ஒரு மரணத்துக்குள்ள போறதுக்குள்ள ஒரு சூழ்நிலை. அவ்வளவு தாகமா இருக்காங்க. அப்ப மோசே என்ன சொல்றாரு, தேவன் கிட்ட போயிட்டு கேட்கும் போது இந்த கல்மணி ஆடி அதுல இருந்து என்ன பண்ணுங்க தண்ணீர் புறப்படும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த தண்ணீர் குடிச்ச அந்த ஜனங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு, அந்த உயிர் போற அந்த நிலைமையில இருந்த ஜனங்களுக்கு மறுபடியும் அந்த உயிர் கிடைச்சது அப்படின்னு சொல்ல பாக்குறோம். இப்போ சிம்சோன் கூட சொல்லுவார் இல்லையா, தாகத்தால மடிந்து போகணுமா, 1000 பேரை ரச்சித்தீங்க அப்படின்ற போது அவர் தண்ணீர் கொடுக்கும் போது அவருக்குள்ள உயிர் என்ன வச்சுனா திரும்ப வந்துச்சு அப்படின்னு கூட சொல்லுவோம். அப்ப என்னன்னா தண்ணீர் ஒருத்தருக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா. சோ அப்போ இங்க இயேசு கிறிஸ்துவோடைய வசனங்கள் வார்த்தைகள் எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு ஜீவன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ இந்த ஜீவ தண்ணீர் தேவன் இடத்துல இருந்து வருதுன்னு பாக்குறோம். அதுல 22 வெளிப்படுத்தல் 22:17 வசனம். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். ஓகே, அப்ப ஜீவ தண்ணீரை என்ன பண்ணாங்கன்னா அவங்க இலவசமா வாங்கிக் கொள்கிறாங்க. இது யாருக்குன்னா ஆவியும் மனவாட்டியும். அப்போ யாருக்குன்னா சபையாகிய நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா அந்த ஜீவ தண்ணீர் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறாருன்னு பாக்குறோம். சோ இப்போ இந்த ஜீவ தண்ணீர் அப்படின்றது யாரு என்ன விஷயம் எதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற காரியத்தை நம்ம பார்த்தோம். இப்போ இன்னொரு கேள்வி நம்ம கேட்கலாம். இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கானான் தேசத்துல உள்ள இருக்கும் போதுதான் அந்த 2 தப்புகள் பண்றாங்க, 2 தவறுகள் பண்றாங்க இல்லையா. அப்போ நமக்கு ஆவிக்குரிய சில நமக்கு இயேசு கிறிஸ்து எத்தனை தடவை மறிக்கிறார் நமக்காக? ஒரே தடவை தான் மறிக்கிறாரு. சோ ஒரே தடவையில தான் என்ன பண்றதுன்னா அந்த பாவம் நம்மளை விட்டு நீங்கும்படி செய்யறாரு. ஆனா அந்த அழைப்புக்குள்ள வந்த நம்ம திருப்பியும் பாவம் செய்யறோம். ஆனா திருப்பி நமக்காக கிறிஸ்து மறிக்க முடியுமா? முடியாது. அப்போ எப்படி அந்த பாவம் நமக்கு மன்னிக்கப்படுது? ஒரு பலிதான். திருப்பி நம்ம தவறு பண்றோம், ஆனாலும் தேவன் நமக்கு மன்னிக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? ஓகே, சொல்றீங்க. அதான் இது ஒரு ஒரு பலியோடைய காரியத்துக்குள்ள கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். எப்படின்னா இயேசு கிறிஸ்து கொடுத்தது என்ன ஒரு பலி? சர்வாங்க தகன பலி. சர்வ அங்கத்தையும் என்ன பண்றாங்கன்னா பலி கொடுக்குறதா ஒரு விஷயம். சோ இதுதான் என்ன பண்ணப்படும்னா அந்த ஜனங்களுடைய பாவம் நிவர்த்தி ஆனதா இல்லையா அப்படின்ற ஒரு அடையாளமா என்ன பண்ணப்படும்னா அந்த சர்வாங்க தகன பலி கொடுக்கப்படுதுன்னு பார்க்கிறோம். சோ அந்த பலிதான் கிறிஸ்து நமக்கு கொடுத்தாரு. இந்த சர்வாங்க தகன பலி கொடுக்கும் போதே கூட ஒரு பலியும் சேர்த்து கொடுக்கப்படும். என்ன பலி தெரியுமா? சமாதான பலி. சோ இந்த சமாதான பலி என்ன ஆகுது அப்படின்னா அந்த சர்வாங்க தகன பலி கொடுத்த அதே மேடையிலேயே என்ன பண்ணணும்னா அதையும் சேர்த்து கொடுக்கணும். அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னா தேவனுக்கும் மனுஷருக்கும் அந்த பலி கொடுக்கிறவருக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த சமாதானத்தை தேவன் என்ன பண்ணுவான்னா அந்த அங்கீகரிப்பார்னு பார்க்கணும். சரிங்களா? அப்போ என்னன்னா நமக்கும் அந்த சர்வாங்க தகன பலி அப்படின்னு ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா கூடவே என்ன பண்ணிருக்காருன்னா அந்த சர்வாங்க தகன பலி அந்த சமாதான பலியும் சேர்த்து கொடுத்திருக்காருன்னு பார்க்கணும். இந்த பலி நமக்கு கொடுக்கும் போது இயேசு சிலுவையில மட்டும்தான் மரிச்சாரு. அதுக்கு என்ன ஒரு அடையாளம் இருக்கு? நம்ம சகோதரர் எடுத்து நம்ம கேட்டிருக்கோம். இப்ப கிறிஸ்து மரிச்சாரு, அது நமக்கு 3 நாள் உயிர்த்து இருந்தாரு. அது நமக்கு பலியாக நம்ம என்ன பட்டிருக்கோம்? கிறிஸ்து நமக்காக மரித்தாரு, நமக்கு ஒரு பாலகன் என்ன பண்றாருன்னா அந்த ஒரு விஷயத்த பண்ணி கொடுத்தாருன்னு பாக்குறோம். ஆனா சமாதான பலிக்கு ஏதாவது ஒரு அடையாளம் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்ததா கிறிஸ்து மரணத்தின் காலத்துல?
ரோமர் 1 அதிகாரம் 5 1 வாசி. ரோமர் 5:1. ரோமர் 5 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். ஓகேங்களா? அப்போ நம்ம விசுவாசத்தினால என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்று இருக்கிறோம் இல்லைங்களா? சோ தேவனுக்கும் மனுஷருக்கும் அந்த சமாதானத்தை கிறிஸ்து என்ன பண்றாங்க? அந்த பலியின் மூலமா அதை உறுதி பண்ணிட்டாரு. இப்ப அதுலயே தொடர்ந்து வாசிக்கலாம் சார். இல்ல எபேசியர் போயிடலாம். எபேசியர் 2 அதிகாரம் 13 எபேசியர் 2 அதிகாரம் 13 முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடு சுவரை தகர்த்து. ஓகே, அப்போ முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது என்ன ஆயிட்டீங்க? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினால என்ன பண்ண மாட்டோம்? சமீபமாக்கப்பட்டோம். அப்ப தேவனுடைய அந்த அழைப்புக்குள்ளாக எப்படிதான் நம்ம வர முடியும்னா கிறிஸ்துவனுடைய அந்த பலியின் மூலமா, அவர் எப்படி மரிச்சாரோ அந்த ரத்தத்தின் மூலமா தான் நம்ம கழுவப்பட்டு உள்ள வரோம். வந்த நமக்கு எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி, ஓகேங்களா? அவர் இப்ப நமக்கு என்னவா இருக்காருங்க? சமாதானக்காரர். ஏன்னா அவர் திருப்பி பிழைத்து வந்துட்டாரு. வந்துட்டு நமக்காக என்ன பண்றாரு? அந்த தேவன் கிட்ட பரிந்து பேசுற ஒரு காரியத்தை பண்றாரு. ஏன் பரிந்து பேசணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மறுபடியும் தவறுவோம் அப்படின்றது அவருக்கு தெரியும். அப்போ அந்த தவறுதல் மூலமா தான் என்ன ஆகுதுன்னா அவர் பரிந்து பேசுறாரு. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இரு தரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையின் நடு சுவரை தகர்த்து. எது பகையா நின்ற நடு சுவர்? நியாயப்பிரமாணம். ஓகேங்களா? இந்த நியாயப்பிரமாணத்தை இனிமேல் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளம் வந்து கிறிஸ்து நமக்கு கொடுத்தார். ஒரு தேவன் நமக்கு ஒரு அடையாளமா கொடுத்தார் கிறிஸ்துவனுடைய மரணத்தின் காலத்துல. ஆலயத்தினுடைய திரைசீலை மேலிருந்து கீழே என்ன பண்ணுங்க இல்ல, அந்த நடுசுவர் என்ன ஆகுது? அந்த இடத்துல தகர்க்கப்பட்டு தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு சமாதானம் அப்படின்ற ஒரு விஷயத்த கிறிஸ்துவின் பலி மூலமா நம்ம என்ன பண்ண பண்ணுவோம்? உள்ள கொண்டு போறதுக்கான ஒரு வேலையை ஆயத்தமும் தேவன் அந்த கிறிஸ்துவின் மூலமா பண்றாரு அப்படின்னு பார்க்கணும். சோ இப்போ அந்த வேலையை கிறிஸ்து என்ன பண்றாரு? நமக்காக பண்ணிட்டு இருக்காரு. அது கூட வசனம் 1 யோவான் 2 அதிகாரம் 1 வசனம் முதல். அதிகாரம் 1 வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். ஓகேங்களா? அப்போ சமாதானத்தை நமக்கு மட்டும் தான் கொண்டு வந்தாரா அப்படின்னா கிடையாது. ஒரு கிருபாதார பலி சகல, அங்க என்ன போட்டிருக்குங்க? சகல லோகத்தின் பாவங்கள் அப்படின்னா சகலமான இருக்கிற எல்லாருடைய பாவங்களையும் நிவர்த்தி செய்யற ஒரே பலி யாருன்னா கிறிஸ்துன்னு பாக்குறாரு. அப்போ என் பிள்ளைகளே என்ன பண்ணாதீங்க, ஃபர்ஸ்ட் பாவம் செய்யாதீங்க. பாவம் செய்யாதீங்கன்னு மட்டும் சொல்லி விட்டுருக்கலாம்ல. ஆனா நீங்க பாவம் செய்வீங்களா? ஆனால் அதான் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாருல்ல. அப்புறம் திருப்பி நீங்க செய்வீங்களா அப்படின்னா நம்முடைய பலவீனம் என்ன பண்ணுங்க? உங்களுக்கு அவருக்கு நல்லா தெரியும். நீங்க கண்டிப்பா என்ன பண்ணுவீங்க? விழுவீங்க. உங்களால நிக்க முடியாதுன்னு தெரியும். அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க? டக்குன்னு கிருபாசன தண்டை நமக்குன்னு ஒரு பலி இருக்கிற கிறிஸ்துவின் மூலமா என்ன பண்ணுங்க? தேவன் கிட்ட ஒப்புர வர்றதுக்கான முடிவை வந்து என்ன பண்ணுங்க? டக்குன்னு எடுங்க. ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுங்கன்னா கிறிஸ்து கிட்ட போய் நில்லுங்க, தேவன் கிட்ட போய் நில்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி பண்ணும் போதுதான் என்ன பண்ணுவாருன்னா இயேசு கிறிஸ்து தேவனிடத்துல நம்மளை பற்றி பரிந்து பேசுகிறதா இருக்கிறாருன்னு பார்க்கணும். சோ இது கூட ஒரு ஊமையில பார்க்கும்போது
அந்த எஜமான் தோட்டக்காரர் ஒலிவ மரம் கூட இருக்கும், அது என்ன பண்ணாதுங்க, கனி கொடுக்காது. அப்ப எஜமான் வந்து என்ன சொல்லுவாரு, இதை ஏன் வந்து நிலத்தையும் இருக்குது, இதை வெட்டி போட்டுரு அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அந்த ஊழியக்காரர் என்ன சொல்லுவாரு, இந்த ஒரு வருஷம் மட்டும் இருக்கட்டும், அதை சுத்தி நான் பக்குவப்படுத்தி உரம் போடுறேன், இப்பயும் கிடைக்கல, இப்பயும் அது வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், வெட்டி போடலாம். சோ அந்த ஒரு பரிந்து பேசுதல் நமக்கு ஒவ்வொரு வருஷமும் என்ன ஆகுதுங்க, எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. இந்த ஒரு வருஷம் கனி கொடுத்துரும், இந்த ஒரு வருஷம் கனி கொடுத்துரும் அப்படின்னு. சோ இதுதான் நம்ம வருஷம் ஒரு தடவை ஆசரிக்கிற பஸ்கா இல்லைங்களா, நம்ம ஆசரிக்கணும் இல்லையா. அப்போ அந்த ஒரு விஷயம் கூட இது என்னன்னா அடையாளப்படுத்துற ஒரு காரியமா இருக்கு நம்ம பார்க்கிறோம். முடிவா ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். ரோமர் 5:1 முதல். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அப்போ நம்ம விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி இவ்விதமாய் சொல்லும் போது அதுக்கு முன்னாடி யாரை பத்தி பேசிட்டு இருப்பானா, விசுவாச வீரர்கள் பற்றின அந்த ஆபிரகாம் எப்படி வந்து விசுவாசத்தை நிலைத்திருந்தார் அப்படின்ற ஒரு காரியத்தை சொல்லிட்டு இருப்பாரு. சோ அப்படி இருக்கும் போது நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்தோ தேவ மகிமையை அறிவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அப்ப என்னன்னா நம்முடைய மேன்மை, நம்ம என்ன சொல்றோம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதான் நம்முடைய ஒரே விசுவாசமா இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம்னா நம்ம மேன்மை பாராட்டுறோம். அடுத்த வந்து வாசிக்கலாம் 3 முதல். ரோமர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். ஓகே, அப்போ உபத்திரம் இல்லைங்களா, இப்ப நம்ம அவங்க எப்படிப்பட்ட ஒரு பிரயாணத்துக்குள்ள வந்தாங்க அப்படின்னா எல்லா உபத்திரங்கள்லயும் என்ன பண்ண கடந்துதான் வந்தாங்க. சோ அதே மாதிரி நம்மளும் கூட நமக்கான உபத்திரத்தின் மூலமா நம்ம என்ன பண்ணீங்கன்னா பொறுமையை கடைபிடித்து அந்த உபத்திரத்தை மேற்கொள்றதுக்கான அந்த காரியங்களை நம்ம தேவன்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளணும். சோ அப்படி பண்ணும் போதுதான் உபத்திரம் பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும். அப்ப அந்த பொறுமையினால நமக்கு என்ன ஏற்படும்னா ஒரு பரீட்சைன்ற போது நமக்கு ஏற்படுற ஒவ்வொரு சங்கடங்களுமே நமக்கான பரீட்சை தான். அதை நம்ம எப்படி தேவனுடைய ஞானத்தை, தேவன் கொடுத்த நம்முடைய ஞானத்தை வைத்து மேற்கொள்றோம் அப்படின்றதான் விஷயம். அந்த பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குது என்று அறிந்து உபத்திரத்தினாலே மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கும்படியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அப்ப என்னன்னா தேவனுடைய மகிமை நம்மகிட்ட இருக்கும் போது நம்ம என்ன பண்ண தேவையில்லை, வெட்கப்பட தேவையில்லை. ஏன்னா நான் பாவம் பண்ணிட்டேன்னு மன சோர்ந்து போய் நம்ம தேவனை விட்டு விலகிறத விட அதை அறிக்கை பண்ணி அதை என்ன பண்ணிடணும், விட்டு விடுறதுதான் நமக்கு மேன்மையா இருக்கும். ஸோ அந்த ஒரு வெட்கத்தை கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, வெட்கமா பார்த்து நம்ம போயிடக்கூடாது. அது தேவனுக்கு நமக்கு உள்ள ஒரு பகையா அது உண்டாயிடும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்படி நம்ம இப்படி ஒரு வனாந்திரத்து பிரயாணத்தில் நம்ம இருக்கும்போது நம்மளும் தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துல எப்படி நம்ம போய் சேரணும் அப்படின்ற அந்த ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம இந்த காலம் ஃபுல்லா நம்ம வாழ்ந்து தேவனுக்கு உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனாக உக்ரானக்காரனாக நம்ம நடத்துவதற்கு தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.